ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 6, 2025 அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 5, 2025 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கங்க. ஒன்லி டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் அதாவது தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி இந்த போஸ்ட்டுக்கு. பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ ஓகேங்களா. இவங்களுக்கு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 2,05,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு பே ஸ்கேல் வந்து சேம் தான். 56,100லேருந்து 2,05,700 சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வேக்கன்சி ஓகேங்களா. ஸோ பிஏக்கு வந்து 28 வேக்கன்சி சரிங்களா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் ஃபார் டு த ரிஜிஸ்ட்ரார்ஸ் ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கு பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 14 வேக்கன்சி. இவங்களுக்கு 36,400லேருந்து 1,34,200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் டு த டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ் ஓகேங்களா. டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் பர்சனல் கிளர்க் கேட்குறாங்க. அதுக்கு 4 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 20,600லேருந்து 75,900 வரைக்கும் சரிங்களா. ஸோ இதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. பிஏ அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி அப்புறம் பர்சனல் அதுவும் அகைன் பிஏ அப்புறம் பர்சனல் கிளர்க் சரிங்களா. ஸோ இது போல் போஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்கும். அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு வைஸ் அது கம்யூனிட்டி வைஸ் ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டா, பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதான் ரொம்ப முக்கியமான டேபிள் சரிங்களா. நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்க்கு வந்து 37 வயசும். அப்புறம் யூஆர் கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்கு 32 வயசும். அப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட் அதாவது நீங்கள் ஒரு ஃபுல் டைம் மெம்பராக ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா அப்ரூவ்டு இல்லை அன்அப்ரூவ்டு ஒரு மெம்பராக ஒர்க் பண்ணுறீங்க அதாவது கோர்ட் சர்வீஸில் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 47 வயசும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா சில ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில். அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, எக்ஸ்பர்டீஸ் மேன் இவங்களுக்குலாம். அப்புறம் டெஸ்டட் வீடியோக்கெலாம் எந்த மாதிரி கன்செஷனும் ஏஜ் கன்செஷன்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் ஓகேங்களா, காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அதாவது ஆர்ட்ஸ் டிகிரியோ இல்லை காமர்ஸ் டிகிரியோ இன்ஜினியரிங் டிகிரியோ இல்லை மெடிசன்ஸ் டிகிரியோ ஓகேங்களா. அதே போல் எனி அதர் டிசிப்ளின் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் 10th +2 இல்லை டிகிரி இந்த பேட்டர்ன்லையோ இல்லை 11+1+3 இந்த பேட்டர்ன்லையோ நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எனி டிகிரின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் சரி ஓகேங்களா. ஸோ கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே அதே சேம் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த பிஏ அதாவது ஹானரபிள் ஜட்ஜுக்கும் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் இதுக்கான ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் ஸ்கில்லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஸ்கில் வந்து ஹையர் கிரேடில் சீனியர் கிரேடில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே போல் தமிழ் டைப் ரைட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேட் சீனியர் கிரேட் வந்து வச்சுருக்கணும். அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 கேட்டகரிக்கு பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் கிளர்க் இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் அந்த ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஷார்ட் ஹேண்ட் ஓகேங்களா ஹையர் சீனியர் கிரேடில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் தமிழில் டைப் ரைட்டிங் ஹையர் சீனியர் கிரேடில் இது மாதிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான க்ரைட்டேரியாவும் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா 4 போஸ்ட்டுக்குமே சேர்த்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து டிகிரிலேயோ டிப்ளமோலேயோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லை சரிங்களா. நீங்கள் டிகிரியில் இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிருந்தா மட்டும் அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவும் சரி ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளை தெளிவாக ஒரு டைம் பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாருங்கள்.
பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் அப்புறம் யூஆர் கோட்டாக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இதை ஒவ்வொரு கேட்டகரியாக ஃபீஸ் மாறுது. அதாவது பிஏ ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு வந்து பிஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு 1200. அதே போல் ரீஸ்டார் ஜென்ரலுக்கு ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1200. அதே போல் ரீஸ்டாருக்கு பிஆவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1000. அதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க்கு ரீஸ்டாருக்கு டெப்டி ரீஸ்டாருக்கு பர்சனல் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 800ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி போஸ்ட் வைஸாகவும் மாறுது. இதில் ஃபஸ்ட் 2 கேட்டகரி மட்டும் சேமு, 3வது 4வது கேட்டகரி வந்து மாறுது. சரிங்களா? ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கங்க ஃபீஸ் வந்து. அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, டெஸ்டில்டு விடோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் செலெக்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜ்: ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பியாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏல 50 மார்க்கும், பார்ட் பியில் வந்து 100 மார்க்கும். பார்ட் ஏ வந்து அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் பேஸ்டும், பார்ட் பி வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் பேஸ்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50க்கு மினிமம் 20 மார்க் வாங்கணும். அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நடக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் தராங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து அதாவது உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நீங்கள் இருக்காது. நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் பொருந்தும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் ஏ வந்து கிளியர் பண்ணணும். 50க்கு 30 மார்க் வாங்கியே ஆகணும். அதே போல் பார்ட் பியில் வந்து 100 மார்க் மேக்ஸிமம். அதில் கண்டிப்பாக மினிமம் 35 மார்க் வாங்கணும். சரிங்களா? டோட்டலாக 180 மினிட்ஸ் அதாவது 3 ஹவர்ஸ் எக்ஸாம் டைம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் தெளிவாக பார்த்துங்க பார்ட் ஏ, பார்ட் பிக்கு. பார்ட் ஏ வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஷின்ஸ் இருக்கும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு தமிழில் தான் இருக்கும். அப்புறம் மற்றெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க. த கொஷின்ஸ் இன் பார்ட் பி டிஸ்கிரிப்டிவ் டைப் வில் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் பார்ட் ஏ செப்பரேட்டாக குவாலிஃபை ஆகணும், பார்ட் பியும் செப்பரேட்டாக குவாலிஃபை ஆகணும். தனித்தனியாக கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பார்ட் ஏ வந்து குவாலிஃபை ஆகணும்னா அவ்வளோதான், அங்கேயே வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி, ஸோ எவ்வளோ மார்க் இருக்குது, அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு எப்படி, தமிழ் டைப்ரைட்டிங் டெஸ்ட் எப்படி, இதுக்கான க்ரைட்டேரியா என்ன, அதில் மார்க் 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 28 மார்க்கும், 10 மார்க் ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 மார்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து இந்த டேபிளையும் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அது ஸ்கில் டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதே போல் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு இந்த மாதிரி க்ரைட்டேரியா, அடுத்த 2 கேட்டகரிக்கு 3வது 4வது கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரைட்டேரியா. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்படி வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபுல் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம். ஹாஃப் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 0.5 மார்க் நெகட்டிவ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தமிழ்லையுமே கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் அதாவது ஷார்ட் ஹேண்ட் பற்றி. ஓகேங்களா? ஸோ முழு பிழையாக இருந்தால் எப்படி, அதாவது ஃபுல் மிஸ்டேக்காக இருந்தால் எப்படி, ஹாஃப் மிஸ்டேக்காக இருந்தால் எப்படி, இல்லை கால் மிஸ்டேக்காக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தமிழ் டைப்ரைட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து எதெல்லாம் வந்து அசெப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 1.25 மார்க் வந்து வரைக்கும் நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ நேச்சர் ஆஃப் மிஸ்டேக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்துக்குங்க. சரிங்களா? பிறகு வைவா வாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 மார்க் இருக்கும். அதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 6 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கான இந்த ஒர்க்கிங் டைமு, ஹாலிடேஸு அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை இந்த மாதிரி இருக்கிற ஹைகோர்ட் பிரான்ச்சில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவையை பொறுத்து ஒரு பிளேஸுக்கு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ரீயர் இன்டிமேஷன் இல்லாமலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஒர்க் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னையில் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பிளேஸ்லும் கண்டக்ட் பண்ணுவோம். அது கோர்ட் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், வைவா டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கான
டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்டே செக் பண்ணலாம். அங்கேயுமே நாங்க வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் வந்து எந்த விதமான டிஏ, டிஏலாம் கிடையாது. நீங்க தான் உங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் அதாவது அஃபிஷியல் வெப்சைட்ல நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் சரி, ஸ்கில் டெஸ்ட்டும் சரி, இல்ல பைவா ஹவர்ஸ்க்கும் சரி, சரிங்களா? ஸோ நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல தெளிவா செக் பண்ணிக்கலாம். முக்கியமா நீங்க வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன தெளிவா வந்து பார்த்துக்கங்க, சரிங்களா? ஸோ இத பேஸ் பண்ணி தான் அந்த ரேஷியோலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எத்தனை பேர் கால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இதை பேஸ் பண்ணி தான் கால் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிஏ, அதாவது ஹானரபிள் ஜட்ஜஸ் பிஏ அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது? 28 வேகன்சி இருக்குங்களா? இந்த 28 வேகன்சியை பாருங்கள் 18 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 18 கேட்டகரி ஜென்ரல் கோட்டா, பிசி, பிசியில் அதே போல் தமிழ் மீடியம் படித்தவங்க, உமன், ஜென்ரல் கோட்டாவில் வந்து பாருங்கள், ஜென்ரல் கோட்டாவில் தமிழ் மீடியம் படித்தவங்க, பிசிஎம்மில் உமன், எம்பிசியில் தமிழ் மீடியம் படித்தவங்க, அப்புறம் எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல், எஸ்சியில் தமிழ் மீடியம் படித்தவங்க, எஸ்சியில் உமன், இந்த மாதிரி எஸ்சி உமனில் தமிழ் மீடியம் படித்தவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வருது ப்ளஸ் ஜென்ரல் கோட்டா சேர்த்து, ஓகேங்களா? ஸோ வந்து அதைப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் ஒரு வேக்கன்சிக்கு இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ காம்படிட்டிவ் இருக்கும், என்ன மாதிரி வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணலாம், எஃபோர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைடும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ, எத்தனை கேட்டகரியாக பிரியுது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். முக்கியமாக அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் இருக்கும். அதில் தெளிவாக பார்த்துக்குங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ண முடியும், சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.